நம்ம அடுத்ததான் கடகராசிக்காரர்கள். இவங்க என்னடா கர்மா பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். சரி நீங்க சொல்லுங்க, போன ஜென்மத்துல அவங்க என்ன கர்மா பண்ணதுனால இப்ப வந்து கஷ்டப்படுறாங்க? எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அந்த பாசம்ன்றது மிஸ்ஸிங்கா இருக்கும். எதிர்பார்ப்புன்றது ஏமாற்றத்தை நோக்கி போகும். அது எதனால? பூர்வ ஜென்ம கர்மா. கணவர் மேல உருகி நான் பாசமா இருந்தாலும் கணவர் என்னை கண்டுக்கவே மாட்டாரு. என்னம்மா சாப்பிடுமா அப்படின்னு ஒத்த வார்த்தை கூட கேட்க மாட்டேன். கடகம் எதிர்பார்க்கறது அது. இவங்க வந்து இப்ப இந்த கர்மமனையில இருந்து கொஞ்சம் வெளிப்படணும் அப்படின்னா அவங்க எந்த பரிகாரம் பண்ணணும்? ஒரு கஞ்சி, அந்த கஞ்சி அப்படின்றது அரிசி மாசத்துல ஒரு திங்கக்கிழமை அந்த குழந்தைங்களுக்கு பசுக்களுக்கு வைக்கும் போது இவங்களோட கர்ம வினைகள் அப்படின்றது சாலிட். எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கடகராசிக்காரர்களோட கர்ம வினை கொஞ்சம் கம்மியா? மதுரை மீனாட்சி ஆட்சி. அப்ப ஒரு 16 வயசு பொண்ணு அழகா கியூட்டா இருப்பா மீனாட்சி. அப்ப மீனாட்சியை போய் பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். கர்மா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கர்மாவால் எதனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நடக்கும். இந்த கர்மா எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளால் மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். மேம் இன்னைக்கு நம்ம வந்து கர்ம வினை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த கர்மாவில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் உடனே கர்மா வந்து நடந்துருது மேம். ஆனால் நான் கண்கூட பார்க்குறேன் நிறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயம் அசால்ட்டாக பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கர்மா வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா ஆக மாட்டேங்குது. எனக்கே டவுட், கர்மாக்கு கண் இருக்கா இல்லையா, இல்லை தூங்குதா அப்படின்ற மாதிரி நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, எதனால் வந்து நடக்குது அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்மா எப்போ மேம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். பொதுவாக இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றது நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் உண்டு. இப்போ நீங்கள் மீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மா. நான் ஏதாவது கெட்ட செஞ்சதா உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது. ஒரு சிலர் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? யாராலையும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாதுமா. நல்லவங்க வந்து கெட்டு போனதா சரித்திரமும் இல்லை, கெட்டவங்க வந்து நல்லா வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை. காரணம் என்ன? இப்போ இதை நம்ம சொல்லும்போது ஆரம்பத்துலேயே சிலர் கமெண்ட் போடுவாங்க, கெட்டவங்க தான் நல்லா வாழறாங்க அப்படின்னு. இல்லைம்மா, அது உண்மை கிடையாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வாழ்க்கையில் வந்து தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருந்தால் நம்மளுக்கு கெட்டது நடக்காதுமா. கெட்டது நடக்கிற மாதிரி தோணும், ஆனால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட முயற்சியும் உழைப்பும் என்றைக்குமே தோற்று போகாது. 3வது நம்மளோட இறை வழிபாடு தோற்று போனதாகவும் சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப தப்பானவங்க ஓஹோன்னு வாழறாங்களே அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரொம்ப தப்பானவங்க எவ்வளோ ஓஹோன்னு வாழ்ந்தாலும் சனி எப்போ சரியில்லாமல் வரான், கோச்சார பிரகாரம் சனி பகவான் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராருன்னு போது நீ என்ன தப்பு செஞ்ச, அந்த தப்புக்கு எல்லா அளவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பஞ்ச வைக்காமல் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவேன்ப்பா. உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தப்பு செஞ்சேன், என்ன வந்து பாடாப்படுத்துறதை விட என் குழந்தைங்க மேலே இம்பேக்ட் வருது அப்படின்னும் போது, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின் போது நான் ஒரே முட்டை நொந்து போயிடுவேனா? அப்ப உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியும். உன்னை அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா, இல்ல உன்னை சார்ந்தவங்களை அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் வீக்கா இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள், எனக்கு ஆடம்பரமா வாழணும், தப்பான வழியில போகணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா என் குழந்தை தான் என்னோட வீக்னஸ். அப்போ அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவாக வந்து பார்த்தீங்களா மாதா பிதா செய்கிற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ நீ நல்லா கூட வாழ்ந்துடலாம்ப்பா, உன் குழந்தைங்க உன் வம்சம் நல்லா வாழணும் இல்லையா? அப்போ நீ நினைக்கிறது தப்புமா. இங்கே சனி எப்போ இந்த மாதிரி வரானோ அப்போ க்ளீனாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பா. அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் தசை நடக்குது பற்றியா, தசை நடக்கும்போது சனி தசை அப்படின்னு வரும். 19 ஆண்டு காலம் உன் சுய ஜாதகத்தில் சனி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கர்மிக் எஃபெக்டான பாடத்தை கொடுத்துருவான். நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். சுய ஜாதகத்தில் இன்னும் சனி கெட்டு போயிருந்தா நீ என்னென்னலாம் நல்ல கர்மாக்களை விட்டுட்டு கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருக்க, அந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை முழுசும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவான். அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கும் போதும், நடக்கும் போதும், பேசும்போதும், ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கான்ப்பா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோடு நம்ம வாழறோம் அப்படின்னாமா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தான்.
அதுக்கும் மேல பெருசா வந்து ஒரே முட்டை நம்ம மூலையில உட்காந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஓகே மேம். ஓகே. கர்மா பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க எதன் அடிப்படையில இந்த கர்ம வினை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அ இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கர்மா பண்ணதுனால தான் அவங்க இந்த ராசியில வந்து இந்த ஜென்மத்தில பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு விளக்கம் இருந்தாலும் அத பத்தியும் குடுத்துருங்க மேம். மேம் அடுத்ததா கடகராசிக்காரர்கள். பொதுவா கடகராசி அப்படி எடுத்துக்கிட்டாலே அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இவங்க என்னடா கர்மா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கே ஒரு கேள்வி வரும். சரி நீங்க சொல்லுங்க. போன ஜென்மத்தில அவங்க என்ன கர்மா பண்ணதுனால இப்ப வந்து கஷ்டப்படுறாங்க? கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்தில் அவங்களுக்கு இமோஷனல் கர்மா அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி மதர்ஸ் கர்மா அப்படின்றது ஒன்று இருக்குது. நீ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆணா பிறந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என் மனைவி என்ன எதிர்பார்ப்பாங்க? என்கிட்ட கணவன் வந்து பாசமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பெருசாக எனக்கு வைர ஒட்டியான வாங்கி கொடு, வைர அடிக்க வாங்கி கொடு அப்படிலாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்களோட பூர்வ ஜென்மத்தில் இவங்களோட அன்பு மட்டுமே போதும் அப்படின்ற ஒரு லைஃப் பார்ட்னர் இருந்திருப்பாங்க. இவங்களோட அன்பு மட்டுமே போதும் அப்படின்ற குடும்பத்து உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. இவங்க நம்ம கூட பாசமாக இருந்தால் போதும். நம்ம அம்மா நம்ம கூட வந்து நேரம் வந்து கழிக்க மாட்டாங்களா? நம்ம அம்மா நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? நம்ம அம்மா நம்ம ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாட்டாங்களா? அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருந்திருக்கும். இப்போ தான் ஸ்கூலு அப்போலாம் குருகுலத்துக்கு வந்து அம்மா வந்து வர்றது போகிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்களோட வாஞ்சைகள். அப்போ அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமோஷ்னல் பாண்டிங் அப்படின்றது இருந்தோ அந்த இமோஷ்னல் பாண்டிங்கை நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்ப கடகம் செஞ்சிருக்கிறது அது. அதே மாதிரி மதர்ஸ் கர்மா அப்படிம்பாங்க. இவங்களோட தாய் பெத்த தாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணா பிறந்திருந்தாலும் சரி பொண்ணா பிறந்திருந்தாலும் சரி, இப்ப ஆண் தான் அந்த மாதிரி பாக்குறது இல்லைன்னு சொல்ல முடியாதுமா, பொண்ணுங்களையும் இருக்காங்க இல்லையா? ஒத்த பிள்ளையா இருந்திருக்கும். அப்ப அந்த பெத்த தாய் வாழும் காலத்துல மொத்தமும் இவங்களுக்குன்னு செஞ்சிருப்பாங்க. அந்த அம்மா உடம்பு முடியாதும் போது நீ எல்லாம் எதுக்குதான் இவ்வளவு நாள் வந்து உட்காந்து நீ உயிர் எடுக்கிறியோ, நீ இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சிலர் மனசு நோறா மாதிரி பேசுவாங்க பாத்தீங்களா? அதுவும் அம்மா யார வேணாலும் பேசிடலாம், பெத்த தாயை நல்லவங்களோ கெட்டவங்களோ பேசக்கூடாது. புரியுதுங்களா? கடவுளை கூட வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு நிகரா கம்பேர் பண்றது இல்லை. ஈசனை மட்டும்தான் சொல்லுவாங்க தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு. அப்ப அந்த தாயினோட மனசை நோகடிக்கிறது. தாய்க்கு சில முக்கியமான காலகட்டம் இருக்கும். அந்த முக்கியமான காலகட்டத்துல இவங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்னும் போது இவங்க வந்து தெரிஞ்சே ஒதுங்கி போறது. புரியுதாம்மா? தெரிஞ்சே ஒதுங்கி போறது. தன்னோட கடமையை செய்யலனா கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு ஆளாவது வச்சிருக்கலாம், அதை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களோட கஷ்டப்படட்டும் அப்படின்னு விட்டுட்டு போறது. சில நேரம் அந்த மாதிரி வரும். மனுஷங்க ஒரு காலம் இருந்துச்சு, தேவர்கள் தனி அசுரர்கள் தனி. இப்ப நம்மளே தான் தேவராகவும் இருக்கும் அசுரராகவும் இருக்கும். மனசு ஒரு நேரம் தெய்வீகத்தன்மையா இருக்கு, ஒரு நேரம் அசுரத்தன்மை அப்படின்றது இருக்க தானே செய்து. நம்மளே அதை நிறைய நேரம் அனுபவிச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி கடகத்தினோட பூர்வீக கர்மா அது. அந்த கர்மானாலதான் இப்ப இந்த ஜென்மத்துல கடகராசியில பிறந்திருக்காங்க. கடகராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கே 4ஆம் பாவம். தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம். அப்ப அந்த பிள்ளை பூர்வ ஜென்மத்துல பண்ணி இருந்துச்சு அப்படின்னா பூர்வ ஜென்மத்திலேயே அதுக்கான பலனை கொடுக்கணும். இந்த ஜென்மத்துல கொடுக்க கூடாது. அது கணவனோட, அது வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட ஒரு கால்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம். நீ பூர்வ ஜென்மத்துல செஞ்சதுக்கு நீ யமவாதனை பட்டிருப்ப, எல்லாமே ஓகே. இருந்தாலும் அந்த அன்பனோட ஒரு ஆழம் உனக்கு தெரியணும் இல்லையா? ஆமா. நீ எதை நெக்லெக்ட் பண்ணன்னு உனக்கு தெரியணும் இல்லையா? சோ இந்த ஜென்மத்துல கடகம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதீத பாசமா இருக்கும். அதான் ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ராசி. அப்படி இல்லை, குரு உச்சமடையக்கூடிய ராசி. நிறைய நல்ல குணம் இருக்கும். யாரையும் கெடுக்க மாட்டாங்க, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, யாரோட காசுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. அட இருந்தா கடகம் போல இருக்கணும்ப்பா. அந்த அளவுக்கு மற்றவங்க ஆசைப்படுற அளவுக்கு ஒரு கேரக்டர்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு கடகராசி பிள்ளை கல்யாணம் பண்ணின்னு போதுன்னு வச்சுக்கோங்கம்மா, மாமியாரை அம்மாவா நினைக்கும், மாமனாரை அப்பாவா நினைக்கும். கணவர் தான் உலகம், கணவர் தான் வாழ்க்கை, மனைவி தான் உலகம், மனைவி தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய கன்சர்ன்ல இவங்க வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் குழந்தை அம்மா நீ என் கூட வந்து ஒரு நாள் விளையாடணும், இன்னைக்கு 1 மணி நேரம் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எவ்வளோ பெரிய கம்பெனி சிஓ வந்தாலும் அந்த மீட்டிங் இருக்குது அப்படின்னாலும் போஸ்ட்போன் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டு வந்துருவாங்க குழந்தை கூட. அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மா இருந்தாலும் சரி. ஆக இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்க்குற குழந்தை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்லது செய்யுமா? நல்லது செய்யாது. மாமியாரையோ மாமனாரோ அப்பா அம்மா மாதிரி பார்த்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை மருமகளாக கூட பார்க்க மாட்டாங்க, ஒரு மனுஷியாக கூட பார்க்க மாட்டாங்க. அப்படின்லாம் கணவர் மேலே உருகி நான் பாசமாக இருந்தாலும் கணவர் என்னை கண்டுக்கவே மாட்டார். என்னம்மா சாப்பிடுமா அப்படின்னு ஒத்த வார்த்தை கூட கேட்க மாட்டேன். கடகம் எதிர்பார்க்கறது அதுதான். எனக்கு பெருசாக சினிமா கூட்டின்னு போ, பீச்சு கூட்டின்னு போ, அதெல்லாம் எதிர்பார்க்கறதில்ல. குழந்தைங்க பாசமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கும். ஸோ எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அந்த பாசம்ன்றது மிஸ்ஸிங்காக இருக்கும். எதிர்பார்ப்புன்றது ஏமாற்றத்தை நோக்கி போகும். அது எதனால? பூர்வ ஜென்ம கர்மா. அப்போ கடகம் புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு இது வந்ததுக்கு காரணம் நம்ம செஞ்ச தப்பு, நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச தப்பு. அப்போ
இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? நம்ம மனசை மாற்றிக்கிறது தான் ஒரு பெரிய பரிகாரம் அப்படின்னு சொல்லலாமா. நம்ம மனசை மாற்றிக்கணும். எதிர்பார்ப்புகள் எப்பயோ சொன்னார் புத்தா, டிசைர் இஸ் த காஸ் ஃபார் ஆல் சஃபரிங்ஸ் அப்படின்னு. எதிர்பார்ப்புகள் இருக்கும் வரை ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும். எதிர்பார்ப்பே இல்லைன்னா உங்ககிட்ட நான் பேசுறேன், உங்ககிட்ட நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அப்புறம் எனக்கு என்ன போய் நீ என்ன பண்ணா எனக்கு என்ன இருக்கு, ஏமாற்றம்ன்றது இருக்காது. இது சொல்றது ஈஸி, பட் இருந்தாலும் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் கொண்டு வந்துட்டா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இவங்க வந்து இப்ப இந்த கர்ம வினையில இருந்து கொஞ்சம் வெளிப்படணும் அப்படின்னா அவங்க எந்த பரிகாரம் பண்ணணும் மேம்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பசுவுக்கு திங்கக்கிழமை தோறும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சி, அந்த கஞ்சி அப்படின்றது அரிசி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் வடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி முன்னாலே அரிசி ஊற வச்சு சாதம் வடித்து அந்த சாதத்தோடய நல்லா தேங்காய் துருவி போட்டு நல்ல ஒரு சீப்பு வாழைப்பழம் இல்லை ஒரு 4 வாழைப்பழம் போட்டு இவ்வளோ வெல்லம் போட்டு அது ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி, இல்லை அரிசி மாவில் கூட அது காய்ச்சிக்கலாம். கொண்டு போயிட்டு திங்கக்கிழமை மாதத்தில் ஒரு திங்கக்கிழமை அந்த குழந்தைங்களுக்கு பசுக்களுக்கு வைக்கும் போது இவங்களோட கர்ம வினைகள் அப்படின்றது சாலிடாக கழியுமா. ஓகே மேம். எந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கடகராசிக்காரர்களோட கர்ம வினை கொஞ்சம் கம்மியாகும்? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி ஆட்சி அப்போ ஒரு 16 வயசு பொண்ணு அழகாக க்யூட்டாக இருப்பா மீனாட்சி. அப்போ மீனாட்சியை போய் பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்குமா. முடியும் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சியை போய் பார்த்துட்டு சொக்கனை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்கள். ஓகே மேம். இன்னைக்கு கடகராசிக்காரர்கள் வந்து எந்த கர்ம வினையின் காரணமாக இப்போ இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ம வினை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு போக வேண்டிய கோவில் அப்புறம் செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.